ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்ஸ்டோன் கிரியேஷன் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பின்கக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சருடைய டெபாசிட், விட்ராவல் அண்ட் ட்ரேட் இந்த 3 ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம சேனல்ல பின்கக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் நம்ம எப்படி அந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டதுனால இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சரில் நம்ம எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபண்ட்ஸை நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி விட்ரா பண்ணுறது, ஸோ அதுக்கானவே நம்மளுடைய ஓன் P2P இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு இன்டர்நேஷனல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர். இது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கேவிசி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ அதனால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வரைக்கும் நீங்கள் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சரில் இந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட லிங்க்கு, அதாவது இந்த வீடியோ மீன்ஸ் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான். வேறு எந்த ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் இப்படி தான் ஜீரோன்னு இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், அதாவது கீழே 5 ஆப்ஷன் இருக்கும். 5 ஆப்ஷனில் கீழே அசெட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்ஸ் எல்லாமே இருக்கும். டெபாசிட், விட்ராவல், ட்ரான்ஸ்ஃபர், கன்வெர்ட் அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சரை பற்றி நான் உங்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியது, இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர். ஸோ நியூவாக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எதை வச்சு நம்ம இதை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நியூவாக எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. டெபாசிட், விட்ராவல், ட்ரேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஒரு 3 மந்த் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும், ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும், விட்ரா பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதை பற்றி எது நியூஸ் அப்டேட், எது இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஃபண்ட்ஸ் விட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் இல்லை டெபாசிட்டோ விட்ராவலோ நம்ம பண்ணக்கூடியதுக்கு P2P ஆப்ஷன் கிடையாது. ஸோ P2P இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்குள்ளே பையிங் செல்லிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் புதுசாக இந்த ட்ரேடுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் இதில் உங்களுக்கு காயின் தேவைப்படுது, இல்லை இப்போ 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு USDT தேவைப்படுது. நம்ம டெபாசிட்டோ, விட்ராவலோ, ட்ரேடோ நம்ம பண்ணக்கூடிய ஒரே கரன்சி USDT தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதில் ஒரு மார்க்கெட்டில் போகிறோம் அப்படின்னா எல்லா காயினுமே /USDT அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதான் மெயின் கரன்சி. இன்டர்நேஷனல் கரன்சியில் நம்ம பை செல் பண்ணக்கூடிய மெயின் கரன்சி அதான். இப்போ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாலெட்டில் USDT இருந்தால் நம்மளால் பையிங் செல்லிங் பண்ண முடியும். ஸோ இந்த USDT நம்ம என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பையர் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு USDT தேவை இருக்குது. ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பார், அவர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார், இல்லை அவரோட ப்ராஃபிட்டை எடுப்பார், இல்லை அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்ரா பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கு இந்தியன் மணி தேவை இருக்கும், அவர்கிட்ட இருக்கிறது USDT. ஸோ அவரும் என்னோட சப்ஸ்கிரைபர், நீங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர், 2 பேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுனால 2 பேர்ட்டுமே காமனாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அவரும் நீங்களும் கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம இதை பண்ணி கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லி ஃப்ரீ தான். ஜஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி நம்ம கூட ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்பிங் மைண்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு $100 வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் செல் பண்ண போகிறாரு, அவருக்கு நம்ம கேஷ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல டெபாசிட் கிளிக் பண்ணி கிரிப்டோ கரன்சி கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன காயின் அப்படின்னா USDT கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட்வொர்க், நான் அந்த டைமில் என்ன நெட்வொர்க் கேட்குறனோ அந்த நெட்வொர்க் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் BNB ஸ்மார்ட் செயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மாதிரி அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் இல்லைனா கிளிக் டு ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணியும் எனக்கு அனுப்பிடணும். அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லர் யார் செல் பண்ணணுமோ அவங்க டேரெக்டாக என்னுடைய வாலெட் அட்ரஸ், இப்போ நான் வந்து சேஃப் வாலெட் அப்படிங்கிற வாலெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய வாலெட் அட்ரஸ்க்கு USDT பே பண்ணிடுவாங்க. அவங்க USDT எனக்கு பே பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்மளோட சேனலோட வாலெட்டுக்கு பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அவர் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு USDT என்னோட வாலெட்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் வெறும் $1 மட்டும்தான் வரும். நீங்கள் என்ன குவான்டிட்டி பண்ணாலும் வெறும் $1 மட்டும் சார்ஜ் வரும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு ஃபீஸுமே இருக்காது. நீங்கள் என்ன ரேட்டுக்கு பை பண்ணீங்களோ அதே ரேட்டுக்கு செல் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபண்ட்ஸுக்கு 100% நம்ம வந்து கேரண்டியாக பண்ணி கொடுக்கலாம், சேஃபான ஃபண்ட்ஸாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். பையிங்கோ செல்லிங்கோ டேரெக்டாக நீங்கள் டீல் பண்ணிக்கலாம், பையரும் செல்லரும் நீங்கள் நேரட்டாக கூட பேசிக்கலாம். பட் உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற பட்சத்துக்காக நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் மெத்தடாக இருக்கும். இதே போல தான் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல விட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணி இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இதில் விட்ரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி இதை கிளிக் பண்ணி யூஎஸ்டிடி காயின், அதுக்கப்புறம் ஆன் செயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். நெட்வொர்க் என்ன நெட்வொர்க் சொல்கிறோம், அந்த நெட்வொர்க் என்னோட அட்ரஸ் கொடுப்பேன், அந்த அட்ரஸை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்கும். அந்த குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக சம்டைம்ஸ் பையர் பே பண்ணுவாங்க, இல்லை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸில் இருந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்பவுமே சேஃபஸ்ட் மெத்தடாக இருக்கும். பையிங் செல்லிங் ரீட்டைல் பர்பஸ்க்கு நம்ம பண்ணிக்கலாம், ஹோல்சேல் பர்பஸ்க்கோ கேமிங் ஃபண்ட்ஸோ நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணணும் தேவை இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பையிங் செல்லிங் பெரிய லெவலில் நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நண்பர்களே, ரெண்டாவது இதில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் டெபாசிட் பண்ணுறதுலையோ விட்ரா பண்ணுறதுலையோ எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட மோட்டிவ். பட் ஆனால் நிறைய மெசேஜ் வரதுனால நமக்கு வந்து அது போக எக்ஸ்டர்னல் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது. பட் கேரண்டியாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எவ்ரிடே நைட் 10 PM கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நான் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெபாசிட் அண்ட் விட்ராவல் சேஃபாக இருக்கும். ஸோ மூணாவதாக நம்ம இதில் ட்ரேட் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ். இதில் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ட்ரேடு தான். கிரிப்டோவில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரே வே ட்ரேடிங் மட்டும்தான். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டோ எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதுலையுமே மாட்டக்கூடாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறா மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் 2 ட்ரேட் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேட் அண்ட் ஸ்பாட் ட்ரேட். நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஸ்பாட் ட்ரேட் மட்டும் சொல்லித்தரேன். ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பைனான்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை இந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறதை பற்றி கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பாட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் வரும். ஸோ இதில் போயிட்டு நம்மளுடைய என்ன காயின், இப்போ நம்ம தான் ஒரு நாளைக்கு ஒரு காயின் சூஸ் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 காயினுக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ எக்கச்சக்க காயின் இருக்குன்னு பாருங்கள், TRX, FL, இன்ஜின், அது மாதிரி எக்கச்சக்க காயின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் இந்த இன்ஜின் அப்படிங்கிற காயினை நான் சூஸ் பண்ணுறேன், ENG அப்படிங்கிற காயினை நான் சூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைய ரேட்டில் அது மைனஸில் போதா ப்ளஸில் போதா அப்படிங்கிறது காட்டிருக்கு. இந்த காயினை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன். கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மார்க்கெட். ஸோ இதில் போடுற ஃபண்ட்ஸு 100% ரிஸ்க்கான ஃபண்ட்ஸ் தான். பட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஹையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸ் ஃபண்ட்ஸை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக யாருமே கடன் வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு லோன் எடுத்தோ எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட செலவு போக நீங்கள் சேமிச்சக்கூடிய ஃபண்டில் பண்ணி, அதாவது வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டபுளாக நல்ல ஒரு இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த டைமிங்கில் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பை செல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 0.1877 இருக்குது. ஸோ இந்த 0.1877 நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் மார்க்கெட் ஆர்டர் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம லிமிட்டும் செக் பண்ணிக்கிறோம். லிமிட்னா இந்த ப்ரைஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இப்போ $10 இருக்குது, அதாவது ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், $10 இல்லை $11 இருக்கும். நம்ம $10 வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 53.27 இன்ஜின் காயின் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் 1.77. ஸோ இதை நம்ம இப்போ செல்லிங் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா இது ஸ்டாக் வாங்கி நீங்கள் வைக்கிற மாதிரி தான். இதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வாங்கிடலாம், வேறு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. வாங்கினதுக்கப்புறம் இது எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த அசட்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு இதில் ஃபண்ட்ஸ் அண்ட் ஓவர்வியூவில் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் பேலன்ஸ் காட்டும். இப்போ 0 காட்டுறதுல உங்களுக்கு எதுலையாவது ஒரு பேலன்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை ஆயிரும். இதில் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச்காரங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பையிங்கோ செல்லிங்கோ அது ஒரு சின்ன ஃபீஸ் போகும், அது மட்டும் லாபம் கிடையாது. ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் அவங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பாட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தான் லாபம். ஸோ ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேட்டுக்கு கீழே போனாலும் திரும்ப மேலே வந்துடும், மேலே வந்தால் நமக்கு ப்ராஃபிட். மைனஸில் போகும்போது நம்ம செல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது லாஸாக இருக்கும். திரும்ப செல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் லிமிட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வாங்கினது ஒரு ப்ரைஸ் இப்போ 0.18க்கு வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் இப்போ
2 ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாங்கின அதே 53 காயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி, அதாவது 53 காயின் அப்படிங்கிறத 53.6 அப்படிங்கிற காயினை நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது $0.7. ஸோ இதான் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். இது நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் பண்ணாலோ இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி பண்ணாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையிங் செல்லிங்கில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு சிம்பிளாக ஒன்று காட்டியிருக்கிறேன். பையோ செல்லோ இந்த காயின் செலெக்ஷன் எதுவுமே நம்ம பண்ணி கொடுக்குறது கிடையாது. எல்லாமே உங்களோட ஓன் விருப்பம், ஓன் ரிசர்ச். இது எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி எந்த காயின் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு காயின்ஸுக்கும் சேட் ஆப்ஷன் இருக்குது. இந்த கேண்டில்ஸ்டிக் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 24 hours, லாஸ்ட் 30 minutes, லாஸ்ட் 1 day அது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த சாட்ஸ் அனலைஸ் பண்ணுறது இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பையிங் செல்லிங் பண்ணுங்கள். அது மாதிரி டெபாசிட் விட்ராவல் உங்களுக்கு சேஃப்டியாக பண்ணி கொடுக்கலாம். அதை பற்றியும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்சேஞ்சில் அதர்வைஸ் கிரிப்டோவில் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் சந்திப்போம். தேங்க்யூ.